மூட்டு வலிக்கு இனிமேல் குட் பை வந்தாச்சு. விலையே இல்லா மருந்து, எழுந்து ஓடலாம். இன்றைக்கு 30 வயதை தாண்டினாலே பலருக்கும் முழங்கால் வலி தொடங்கி விடுகிறது. காலை எழுந்தவுடனே கால்களை மடக்க முடியாமல் சில நிமிடங்கள் நடக்க ஆரம்பித்த பிறகே சீராகும் வலி, படியேறும் போது சின்னன்னு சத்தம், இவை எல்லாமே சாதாரணமாகிவிட்டன. இதை பார்த்து பலர் இது வயசு காரணம்தான் என்று அலட்சியமாக எடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் மருத்துவ ரீதியாக பார்க்கும் போது வயதை விட நாம் வாழக்கூடிய வாழ்க்கை முறைதான் இதற்கு பிரதான காரணமாக இருக்கிறது. முன்பெல்லாம் மனிதன் இயல்பாகவே அதிகம் நடந்தான், உடல் உழைப்பு இருந்தது. இப்போது வாழ்க்கை முறையே மாறிவிட்டது. நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை, லிப்ட், வாகனம், மொபைல் எல்லாமே உடல் அசைவை குறைக்கும் வகையில அமைந்துவிட்டது. இந்த தொடர்ச்சியான அசைவின்மை தான் முதலில் மூட்டுகளை தாக்குகிறது. பயன்படுத்தப்படாத எந்த உறுப்பும் போலவே அசையாத ஜாயிண்டும் மெதுவாக பலவீனமாக ஆரம்பிக்கிறது. முழங்கால்ல இருக்கக்கூடிய கார்டிலேஜ் என்பது ஒரு மென்மையான பாதுகாப்பு அடுக்கு. இதற்கு நேரடியாக இரத்த ஓட்டம் கிடையாது. நாம் நடக்கும் போது கால்களை மடக்கி நீட்டும் போதும் ஜாயிண்ட் ஃப்ளூயிட் உருவாகி அந்த ஃப்ளூயிட் மூலமாக தான் கார்டிலேஜுக்கு ஊட்டச்சத்து கிடைக்கிறது. தினசரி அசைவில்லாமல் இருந்தால் இந்த ஜாயிண்ட் ஃப்ளூயிட் உற்பத்தி குறைந்து கார்டிலேஜ் மெதுவாக தேய்ந்து விடுகிறது. இதன் விளைவுதான் வலி, சினுங்கள், இறுக்கம். முழங்காலை தனியாக ஒரு எலும்பாக நினைப்பது தவறு. அதை சுற்றியுள்ள தொடை, சதைகள், கால் தசைகள், லிகமெண்ட்ஸ், சப்போர்ட் சிஸ்டம் எல்லாமே சேர்ந்துதான் முழங்காலை காக்கின்றன. ஆனால் உடற்பயிற்சி இல்லாத வாழ்க்கை முறையில இந்த தசைகள் சுருங்கி பலவீனமாகிவிடும். தசைகள் வேலை செய்யாத போது முழங்கால்ல மட்டும் அதிக அழுத்தம் விழுகிறது. இதுவே நீண்ட காலத்துல வலிய நிரந்தரமாக்குகிறது. பலருக்கு கேள்வி வரும், காலை நேரத்துல ஏன் வலி அதிகம்னு. காரணம் மிகவும் எளிது. இரவு முழுக்க மூட்டு அசையாம இருப்பதால ஜாயிண்ட் ஃப்ளூயிட் சுழற்சி குறைகிறது. அதனால் காலை எழுந்த உடனேயே ஸ்டிஃப்னஸ், இறுக்கம் முதல் சில அடிகளில் வலி தோன்றுகிறது. சிறிது நேரம் நடந்த பிறகு வலி குறைவதற்கான காரணம் அசைவால் மீண்டும் ஜாயிண்ட் ஃப்ளூயிட் சுழல ஆரம்பிப்பதே. இதோடு சேர்ந்து உடல் எடை அதிகரிப்பதும் ஒரு முக்கிய காரணம். ஒருவர் நடக்கும் போது முழங்கால்ல உடல் எடையின் 2 to 3 மடங்கு அழுத்தம் விழும். படியேறும் போது அது இன்னும் அதிகமாகும். அதிக எடை பிளஸ் அசைவின்மை பிளஸ் தவறான உட்கார்வு பிளஸ் சரியான ஃபுட்வேர் எல்லாமே முழங்காலுக்கு கூடுதல் சுமையாக மாறுகிறது. அதனால முழங்கால் வலி என்பது வயதின் தவிர்க்க முடியாத அடையாளம் அல்ல. அது உடல் தரும் எச்சரிக்கை மணி. நீ அசையவில்லை, உன் மூட்டுக்களை நீ புறக்கணிக்கின்றாய் என்று உடல் சொல்லக்கூடிய செய்திதான் இது. தினமும் சிறிது நடை, மென்மையான ஸ்ட்ரெச்சிங், முழங்காலை தாங்கக்கூடிய தசைகளை வலுப்படுத்தும் எளிய பயிற்சிகள், இவையெல்லாம் இருந்தாலே பல வருடங்கள் முழங்கால் ஆரோக்கியமாக இருக்கும். மருந்துகளை விட தினசரி அசைவே முழங்காலுக்கான உண்மையான